March 18th, Wednesday, the Gospel of the day. Can a mother forget her infant, be without tenderness for the child of her womb? Even should she forget, I will never forget you. The Son does only what he sees the Father doing. The first reading is about the marvelous goodness of God. Even God himself cannot express in a better image than what he has given us here. Even if a woman, even if a mother forgets or forsakes, I will never forget you. Israel is called to trust in Yahweh, who will restore the people back to their land. Yahweh would guide them beside springs of water. The good old days would come back because Yahweh remembers lovingly and with mercy. Jesus also had the same compassionate attitude of the Father because he became the Father in his prayer. For he did only what he saw the Father doing in his contemplation. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எதிலும் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தம்மை உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல், கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல் மகனும் தான் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாகிய இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறையில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். Those who did good will come forth to life. நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர். அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, to accept him is life, a life of abundant peace and joy with God. To reject him, we freely choose for death and endless separation with an all-loving and merciful God. அவரை ஏற்றுக்கொள்வது வாழ்வு, இறைவனுடன் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வு. அவரை ஒதுக்குவது சாவை நாமாகவே தேர்ந்து கொள்கிறோம். அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவனிடமிருந்து முடிவில்லா பிரிவு. The word of God is an inexhaustible source of life. Saint Ephraim. இறை வார்த்தை வாழ்வின் வற்றாத ஊற்று. My father still goes on working and I am at work too. யோவான் 5:17. என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவை அறிவிப்பது என்றால் என்ன? இயேசு அறிவித்ததை சொல்லுவதா, இயேசுவை பற்றி சொல்லுவதா? இரண்டையும் நாம் செய்ய வேண்டும். இயேசு விண்ணக தந்தையை பற்றி அறிவித்தார். அருமையான உதாரணம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். வானக தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை. அந்த விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அவர் எல்லாவற்றிலும் விளக்கி கொண்டு வருகிறார். விண்ணரசு என்றால் என்ன, அந்த இறையரசை எப்படி பெறலாம் என்று. ஆக இயேசு கற்பித்த விழுமியங்களையும் சரி, இயேசுவை பற்றிய செய்தியையும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். To accomplish so great a work, Christ is always present in his church, especially in her liturgical celebrations. Vatican Council 2. மகத்தான செயலாற்ற கிறிஸ்து திருச்சபையில், குறிப்பாக திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் எப்பொழுதும் பிரசன்னமாக உள்ளார். கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் அதிகமாக நம்முடைய திருவழிபாட்டில் பார்க்கிறோம். உதாரணமாக இந்த ஆராதனையினுடைய அவருடைய பிரசன்னத்தை முழுமையாக பார்க்கிறோம். தெய்வீக பிரசன்னம். The Eucharistic Lord is present, exposed என்கின்ற வகையில் இந்த நற்கருணை சிற்றாலயத்திலே அவருடைய பிரசன்னம் நேரடியாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. The extraordinary presence. இங்கே ஆர்டினரி பிரசன்ஸ், சாதாரணமாக அவர் இந்த பெட்டிக்குள் இருக்கிறார். எனவே அவருடைய பிரசன்னத்தை நற்கருணை கொண்டாட்டங்கள், திருவழிபாடுகளிலே இன்னும் அதிகமாக நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஒரு ஆச்சரியத்தை வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். இயேசு பிறந்த இடம், அந்த பிறந்த இடத்துல எல்லாம் வந்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள், வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஸ்டார் போல ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் இருட்டாக தான் இருக்கும். அங்கிருந்து உயிர்த்த ஆண்டவர் வருவதை போல ஒரு காட்சி. இது அதிசயமா, மிரக்கிள் என்றெல்லாம் தலையை பீத்து கொள்ள வேண்டாம். இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆகவே அதை பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்பது கிடையாது. இயேசுவினுடைய பிரசன்னம் இங்கே பிறந்த இடம், அதை நம்புகிறேன். இயேசு இங்கே நற்கருணையில் இருக்கிறார், நம்புகிறேன். அந்த விசுவாசம்தான் பெரிதே தவிர எனக்கு காட்சியை கொடுத்தால்தான் அல்லது அதிசயங்களை செய்தால்தான் நம்புவேன் என்பது அல்ல நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் இயேசு அந்த மக்களை திட்டுவார்.
நீங்கள் வாழ்வு தரும் வார்த்தையை பெறுவதற்காக வரவில்லை, அப்பங்களை வயிறார உண்டதால் தான் வந்தீர்கள் என்று சொல்லுவார் அல்லவா? அப்படி எனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்துக்காக வரக்கூடியதாக அமைந்துவிடும். அது பேரம் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும். நான் உனக்கு ஆராதனை தருகிறேன், நீ எனக்கு இதை கொடு, அது அல்ல. மாறாக என் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பை தருகிறேன். அது எப்பொழுது வரும்? இயேசுவை உணர்ந்திருந்தால்தான் வரும். அந்த உணர்தல், இயேசுவை அறிந்து வைத்திருத்தல், இயேசு யார் என்று எனக்கு ஆழமாக தெரிந்திருந்தால்தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட், தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறோமே, அப்பொழுதுதான். இல்லை என்றால் இந்த படக்கடையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன வச்சிருப்பாங்க, எல்லா படமும் இருக்கும். புத்தர், காந்தி, இயேசு, திருவள்ளுவர், இப்படி 10ஓடு 11 அந்த மகான்களில் ஒன்று இயேசு. அப்படியா? மற்றவர்களுக்கு அப்படி இருக்கலாம். நம்பிக்கையோடு விசுவாசம் பெற்றவர்களுக்கு அப்படியா? 10ஓடு 11 காந்தியை போல, புத்தரை போல, திருவள்ளுவரை போல ஒரு மகானா? இல்லை. அவர் என் ஆண்டவர், என் மெசியா. ஆண்டவரே, வாழும் கடவுளின் மகன் நீர், நீர் மெசியா. இதை உன் இயல்பு உனக்கு எடுத்துரைக்கவில்லை. விண்ணக தந்தையினுடைய அருள் ஆசிரியர் இருந்ததால் தான் இப்படி உன்னால் சொல்ல முடியும். இயேசுவை அப்படி இனம் கண்டுகொள்கிறோமா? இயேசு எனக்கு யார்? ஆகவே நம்முடைய திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் இந்த வெள்ளை அப்பத்திலே கிறிஸ்துவை விசுவாசம் உள்ளவன் தான் பார்க்க முடியும். விசுவாசம் இல்லை என்றால் அது ஒரு வெள்ளை அப்பம். ஆகவே என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? பரந்த சிந்தை ஒன்று நின்று நின் பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. புனித நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே. உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் உன்னை போல் இல்லை, உன்னை போல் இருக்க முடியாது. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீரே என் தேவன், நீரே என் மீட்பர், நீரே என் நல்லாயன் என்று பன்முகங்கள் நற்செய்தி கொடுக்கின்றவைகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்றால் எத்தனை வகைகளிலே கிறிஸ்துவை மிக சிறந்தவராக நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். காணாமல் போன மைந்தன், அந்த இறை தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை இயேசு எவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து காட்டினார் என்பதை சிந்தித்தோம். ஆக இன்று அந்த திரியேக கடவுள், மூவொரு கடவுள், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, இந்த 3 பேரும் ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவசுவாவம் அமைந்து இருக்கிறார்கள். இறை தந்தையிலே கிறிஸ்துவை காண்கிறோம், கிறிஸ்துவிலே இறை தந்தையை காண்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய நட்புறவையும் உணர்கிறோம். எனவேதான் ஒவ்வொரு திருவழிபாட்டின் துவக்கத்திலும், திருப்பலியின் துவக்கத்திலும் அந்த வாழ்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, மூவொரு கடவுளினுடைய வாழ்த்து. இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கின்றோம் என்றால் அதில் பரம தந்தையும் இருக்கின்றார், பரிசுத்த ஆவியும் இருக்கின்றார். இதுதான் விசுவாசம், இதுதான் ஆழ்ந்த மறை உண்மை. என்பு நைந்துருகி நெக்கு நெக்கேங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள அவரிடம் வருவோம். இந்த சாக்லேட் எல்லாம் இப்போ நிறைய பேர் பிரான்ஸ்லேருந்து வரவங்க கொடுத்தா அது ஃப்ரிட்ஜில் இருக்கிற வரைக்கும் கட்டியாக இருக்கும். வெளியில் கொண்டு வந்தோன்னே என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக இழக ஆரம்பிக்குது. வெளியில் இருக்கக்கூடிய வெப்பம். அதுபோன்று இறைவனுடைய இந்த ஆற்றல், இறைவனுடைய அந்த அன்பு தணல், அதனால் நைந்துருகி நெக்கு நெக்கேங்கி என் எலும்புகள் எல்லாம் உடைகின்ற அளவுக்கு அருள் ஆற்றல் என்னுள் ஊடுருவி பாய்கிறது. இந்த குளிரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அதிகமான குளிர் -டிகிரி எல்லாம் போகும்போது அந்த பின்னாடி இருக்கிற முதுகில், அந்த முதுகெலும்பில் வந்து யாரோ ஈட்டியால குத்துற மாதிரி வலி இருக்கும். அந்த குளிரினுடைய வலி. நெக்கு நெக்கேங்கி. அப்படி நான் அன்பினால் உடையப்பட்டு கரையது புரள,
ஆறு கரை புரண்டு ஓடும் பொழுது நொங்கும் நுரையுமாக போவதை போல நாம் ஆண்டவரிடம் வருவோம், அவருடைய அன்பை பெற வருவோம் என்பது திருவாசகம். தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. அம்மை அப்பனாய் ஆண்டவரை தொழுவது அது ஒரு தத்துவம். அவர் தந்தையுமாக இருக்கிறார், தாயுமாக இருக்கிறார். தாயுன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்பதை போல. எனவே அத்தகைய அன்பு நிறைந்த ஆண்டவரிடம் செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord, during this Lenten season, nourish us with your word of life and make us one in love and prayer. வார்த்தை வடிவான இறைவா, எம் வாழ்வுக்கு வழிகாட்டும். எம்மிடம் இருக்கக்கூடிய இருள் என்னும் அந்தகாரம், இருள் என்னும் பாவம், இவைகளை எல்லாம் எம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றி அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். என் சுவாசக் காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீர் உம்மை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீர்தானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீர் உம்மை தருவாய். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.